தற்போதைய அண்மை செய்தி. கோவை மாவட்டத்தில் நடந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனுமதியின்றி பொதுக்கூட்டம் நடத்தியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 917 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மார்ட்டின் ராஜா. அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, இது குறித்தான தகவல்களை சொல்லுங்க. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அல்லுமா இயக்க தலைவர் பாஷா உடல்நிலை சரியில்லாததால் உயிரிழந்தார். அந்த சமயத்திலே அவர் உடலை அடக்கம் செய்வதற்காக அப்பகுதியில் உக்கடம் பகுதியில் இருந்து உறவினர்கள் பேரணியாக சாலையில் சென்றார்கள். இதற்கு காவல்துறை தடுக்க தவறிவிட்டது. அனுமதி மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் காவல்துறையை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை சரிவர அமல்படுத்தாத மாநில அரசை கண்டித்தும் நேற்று மாலை கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய நகர பேருந்து நிலையம் முன்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதிலே இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணி, விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் சிவலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முறையாக காவல்துறையில் அனுமதி வாங்கவில்லை. இந்த தடையை மீறி நடைபெற்ற இந்த போராட்டத்தினால் கோவை காட்டூர் பகுதி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரியக்கூடிய ஐயாசாமி கொடுத்த புகாரின் பேரிலே தடையை மீறி அங்கே அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறு செய்தது, பொதுமக்களுக்கு இடையூறு செய்தது என NNBS 170 பிரிவின் கீழே கோவை மாநகர காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த போராட்டத்திலே வானதி சீனிவாசன், கோவை தெற்கு தொகுதி MLA வானதி சீனிவாசன் பங்கேற்றார். எனினுமே மொத்தம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 917 நபர்கள் மீது கோவை காட்டூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். பின்னர் பிணையிலே நேற்று இரவே விடுவிக்கப்பட்டனர். உங்க தகவல்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.